ஹாயோஸ் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரை க்ரீமி சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வரீங்களா. அதுக்கு முதலாக நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, கடைக்கு போயிட்டு நல்லா 2 லெக் பீஸ் எடுத்துக்கணும். லெக் பீஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஃபோக் எடுத்து நல்லா குத்துனாலும் குத்துனேன். ஏன்னு தெரியுமா, எல்லா பற்ற உப்பு காரம் மிளகெல்லாம் அதில் இறங்கும் பண்ணுறதுக்கா. அதுக்கு பின்னால் மிளகுத்தூள், மசாலா தூள், கரம் மசாலா, அது ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக், லைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சால்ட் எல்லாம் போட்டு நாங்கள் அதை நல்லா க்ரீம் மாதிரி செஞ்சு அதை அந்த சிக்கனுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 days நீங்கள் வந்து என்ன செய்ய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. ஆஃப்டர் 1 daysக்கு பின்னால் அதை நாங்கள் எடுத்து என்ன செய்யலாம், நார்மலாக எண்ணெயை ஊற்றி அதில் நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையான க்ரீமியை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும். முட்டை, வெள்ளைப்பூடு, சீஸ், ஆயில் எல்லாம் போட்டு அந்த க்ரீமியை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, அந்த க்ரீமை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணோம். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் க்ரீமி ஃப்ரை சிக்கன் ரெடி. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், நம்ம ஏரியா கடையில் போய்த்து டக்குண்டு 2 பரோட்டா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு தின்னு பார்த்தா உண்மையிலே நல்ல உப்பு காரம் புளிப்பெல்லாம் இறங்கின்னு நல்ல ஃப்ரை க்ரீமி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மக்களே, நீங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.